கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு காணொளி சில தினங்களாக சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. நீங்க கூட அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. குறிப்பாக ஒரு சகோதரன் தன்னுடைய தம்பியை 150 முறைக்கு மேலாக, அதாவது கன்னத்தில் 150 முறைக்கு மேலாக அடித்து அவரின் உயிரை காப்பாற்றினார் என்ற ஒரு காணொலி நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த காணொலியை பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் இதை பற்றி நாம் பேச வேண்டும் என்று தோன்றியது. மிக முக்கியமான காரியங்களை நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம் இந்திய தேசத்தின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற இந்த காட்சிகள் தான் மிகவும் வைரலாகி கொண்டு வருகிறது. ஆகாஷ், அருண் என்று சொல்லப்படுகின்ற 2 சகோதரர்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தின் ஹரிடா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் ஒரு சில செய்திகள் என்ன சொல்கிறது என்றால், அவரின் தம்பியான அந்த அருண் அவர் வயலில் வேலைக்கு சென்ற சமயத்தில் அங்குள்ள ஒரு விஷ பாம்பு அவரை கடித்து விட்டது என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒரு பாம்பு கடித்து விட்டது. அந்த அருண் என்ற 21 வயதான அந்த சகோதரனை பாம்பு கடித்து விட்டது. இதனை கேள்விப்பட்டவுடன் அந்த அருணின் சகோதரனான ஆகாஷ் உடனடியாக தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு அவங்கள மருத்துவமனைக்கு அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்ற போது விஷம் மிக வேகமாக பரவுகிறது என்ற அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. உடனடியாக மருத்துவர்கள் அந்த பாம்பின் விஷத்தை முறியடிப்பதற்கான மிக முக்கியமான சிகிச்சைகளை மேற்கொள்கிறார்கள். மேலும் அந்த அருண் மயக்க நிலைக்கு சென்று விடக்கூடாது, ஆகவே அவர் முழித்திருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறவே, அந்த ஆகாஷ் என்ற சகோதரன் தன்னுடைய தம்பியான அருணை தன்னோடு சாய்த்து வைத்துக் கொண்டு அவர் மயக்கமடைந்து விடக்கூடாது, அதாவது ஒரு தூக்க நிலைக்கு சென்று விடக்கூடாது என்று அவரின் கன்னத்திலேயே தட்டி 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 அவரை தூங்க விடாமல் செய்திருக்கிறார். மேலும் மருத்துவர்களும் தீவிர சிகிச்சை அளித்த அந்த காரணத்தினால் தற்போது அவர் நலமாக உள்ளார் என்ற அந்த செய்திகளையும் பார்க்க முடிகிறது. சரி பிரதர், இது ஒரு சாதாரண சம்பவம் தானே. ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்காக தீவிரமாக இறங்கி நின்று தன்னுடைய சகோதரனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறான். இதை எதற்கு நீங்கள் இப்போது ஒரு கிறிஸ்தவ சேனல் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இதில் ஒரு மிக முக்கியமான காரியம் அடங்கி உள்ளது. அந்த 21 வயதான அருண் என்ற அந்த சகோதரன் பாம்பு கடித்த அந்த காரணத்தினால் மயக்க நிலைக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அந்த சமயத்தில் அவரின் சகோதரன் அவரின் கன்னத்தில் தட்டி தட்டி, அதாவது கன்னத்தில் அடித்து அடித்து அவரை தூக்கு நிலைக்கு செல்லாமல் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அண்ணன் தன்னுடைய கன்னத்தில் அடிக்கிறது ஒருவேளை அந்த அருணுக்கு தெரிந்திருக்காது. ஏனென்றால் அவர் மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். தெரியாமலேயே தன்னுடைய கன்னத்தில் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. மேலும் ஒருபடி மேலே சென்று நாம் பார்த்தோம் என்றால், ஒருவேளை அந்த அருணுக்கு தன்னுடைய அண்ணன் தன்னுடைய கன்னத்தில் அடிக்கிறார் என்றால் கூட, எதற்காக என்னுடைய அண்ணன் இவ்வாறு செய்கிறான், இவ்வாறு என் கன்னத்தில் அடிக்கிறார் என்று கூட அந்த அருணுக்கு தெரிந்திருக்காது. அப்படியே இதை நாம் சற்று பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் தெரிந்து சில அடிகள் நமக்கு விழும், சில அடிகள் நமக்கு தெரியாமலே விழும். அது எந்த ரீதியிலாக இருக்கட்டும், நாம் செய்கிற ஊழியத்திலாக இருக்கட்டும், நாம் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், நாம் செய்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், நமக்கு தெரிந்து சில வேளைகளில் சில அடிகள் விழும், நமக்கு தெரியாமல் சில வேளைகளில் சில அடிகள் நமக்கு விழும். ஆனால் நம் வாழ்க்கையில் சில காரியங்கள், சில அடிகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் நம்மை அவர் நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். இந்த சம்பவத்திலோட பாருங்க, அந்த அண்ணன் அந்த தம்பியின் கன்னத்தில் அடிக்கிறது அவனை கொல்வதற்காக அல்ல, அவன் மீது விரோதம் வைத்தோ அல்ல. அவன் தன்னுடைய தம்பியை நேசிக்கிறான். அதன் காரணமாகவே தம்பியின் கன்னத்தில் தட்டி தட்டி அவன் மரணித்து விடக்கூடாது, மயக்க நிலைக்கு சென்று அவனுக்கு ஏதும் ஒரு ஆபத்து நடந்து விடக்கூடாது என்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தில் அவன் தன்னுடைய தம்பியின் கன்னத்தில் தட்டி கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் தெரிந்தோ தெரியாமலோ சில அடிகள், சில தட்டுக்கள் நமக்கு விழும். அவ்வாறு விழும்போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை நேசிக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் இருந்து நம்மை தப்புவிப்பதற்காகத்தான் இந்த பாதையில் அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளில் சில சறுக்கல்கள், சில அடிகள் விழும்போது எதற்காக இந்த காரியம் நம் வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பதை நாம் கண்டுபிடித்து நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது, நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தும் சில அடிகள் நமக்கு விழும், சில அடிகள் நமக்கு தெரியாமலும் விழும். ஒருவேளை நமக்குள்ளாக ஏதாவது ஒரு விஷம் காணப்படலாம், ஏதாவது ஒரு காரியம் விஷத்தன்மை உடையதாக, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நமக்குள்ளதாக காணப்படலாம். எப்படி இந்த சகோதரனுக்குள்ளாக ஒரு பாம்பு கடித்ததால் ஏற்பட்ட விஷம் உள்ளே இருந்ததோ அதே போன்ற ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கலாம். அந்த காரியத்தை நம்மை விட்டு நீக்கும்படியாக ஒரு சில அடிகள் நாம் பட வேண்டியது அவசியமாக இருக்கும். அதை நாம் சரி செய்து விட்டாலே இந்த அடிகள் நம் மேல் விழாது. இறுதியில் அந்த சகோதரன் அவரை அடித்து அடித்து, அதாவது அந்த கன்னத்தில் தட்டி தட்டி அவரை அந்த மரண கண்ணிலிருந்து தப்புவித்தது போல தேவனும் சில காரியங்களில் நம்மை சில பாதைகளில் நடத்தி, சில அடிகளுக்குள்ளாக நடத்தி, மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து, மிகப்பெரிய சிக்கல்களில் இருந்து நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். அவ்வாறு அவர் காப்பாற்ற விரும்புகிற ஒரே ஒரு காரணத்தினால்தான், அவர் நம்மை நேசிக்கிற காரணத்தினால்தான் சில அடிகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். தேவன் யார் மீது அதிக அன்பு வைக்கிறாரோ அவர்களை தான் அவர் சரி பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவர் சில பாதைகளில் நம்மை சிற்றித்து நடத்துகிறார். இன்னொரு காரியமும் இந்த வீடியோவில் மிக தெளிவாக இருக்கிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆனால் நமக்கு ஒரு ஆபத்தில் உதவுவதற்காக நம்முடைய சகோதரன் பிறந்திருக்கிறான். இன்னைக்கு அநேக பேர் சொந்த சகோதரனை பகைத்து கொண்டு பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள், வேதத்திற்கு மாறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிற நபர்கள் உங்கள் சகோதரர்களுக்குள்ளாக ஏதாவது பிரச்சனைகளோ, ஏதாவது குறைகள், ஏதாவது காரியங்கள் இருந்ததென்றால் இப்போதே அவற்றை சரி செய்து விடுங்கள். சரி செய்வது என்பது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. நாம் ஏதாவது தவறு செய்திருந்தோம் என்றால் அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா தவறுமே பண்ணுவாங்க, ஆனால் தவறு பண்ணிக்கொண்டும் சகோதரனின் மனதை காயப்படுத்தி கொண்டும் ஒன்றுமே நடக்காதது போன்று சிலர் செய்யும் காரியங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். வேதம் நீதிமொழிகள் 28:13 மிக தெளிவாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோ இந்த சம்பவம், இந்த பாம்பு கடித்து நடைபெற்ற இந்த சம்பவத்தில் சகோதர சிநேகத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. சோ இதனை பார்க்கிற மக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் உங்கள் சகோதரர்களுக்குள்ளாக இருந்ததென்றால் உடனடியாக யார் மீது தவறு இருக்கிறதோ அவர்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். வாலிபர்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு உங்களின் வீட்டாரை தவிர யாருமே உத்தரவாதம் எடுக்க மாட்டார்கள். உங்கள் சிநேகிதனாக இருக்கட்டும், உங்கள் நண்பனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு ஆபத்து வரும்போது உங்கள் சகோதரன் உங்களுக்கு துணையாக நிற்பான், உங்கள் பெற்றோர் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். நீங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கி இல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மருத்துவமனையில் நீங்கள் இருந்தால் கூட அங்கு இருந்து கவனிப்பது உங்கள் பெற்றோரும் உங்கள் சகோதரமும் தானே தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள். எல்லாரும் பார்த்து விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் உத்தரவாதம் எடுத்து உங்களை கவனிப்பது உங்கள் சொந்த குடும்பத்தார் மட்டுமே. ஆகவே நண்பர்கள் என்று சொல்லி மற்றவர்களோடு உங்கள் நேரத்தை செலவிடுவதை விட்டுவிட்டு உங்கள் குடும்பத்தாரோடு ஒப்புரவாகி குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். ஏனென்றால் தேவனுக்கு அடுத்தபடியாக அவர்கள்தான் உங்களுக்கு உத்தரவாதம் செய்கிறவர்கள். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோணியது, அதனால் தான் சொன்னேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக அமைந்திருக்கும். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.